அன்பு வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் சேரும் சிறப்புடன் நல்லா இருக்கணும். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற எண் 2, அதாவது பிறந்த தேதி 2, 11, 20, 29 பிறந்தவர்கள். கூட்டு எண், தேதி, மாதம், வருஷம் எல்லாம் சேர்த்து வரக்கூடியது 8. ஸோ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. ஆனால் இவங்க மன ரீதியாக ரொம்ப சோர்ந்து போயிடுவார்கள், ரொம்ப சீக்கிரம் சோர்ந்துருவாங்க. இவங்களுக்கு சின்ன பிரச்சனையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களுக்கு பணம் சேர்ப்பதில் பெரிய கவனம்லாம் இருக்காது, ஆனால் பணத்தை செலவழிப்பதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஏன்னு சொன்னாக்கா, இவங்க நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பணத்தை செலவு செய்வதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க பேசாமல் இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு வரக்கூடிய பணம் வராமல் இருப்பதனால் பல நேரங்களில் இவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவங்க போய் கேட்குற இடத்துல கிடைக்காம போச்சுனாக்கா ரொம்ப சோகத்துக்கு ஆளாயிடுவாங்க. ஆனால் இதை வெளியே சொல்லாமல் தன்னோடையே வச்சுக்கிட்டு ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க. ரொம்ப வெளிநாடுகளை சுற்றி பார்க்கணும், வெளி ஊர்களை சுற்றி பார்க்கணும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இருந்த போதும் இவங்க வாழ்க்கையில் போராடியே ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு பேர் சரியாக அமையவில்லை என்றால் இந்த போராட்டம் ரெட்டிப்பாக மாறும். சரி, இவங்களுடைய பேர் வைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரனோட எண்களில் வைப்பது சிறப்பு. அதாவது 15, 24, 33, 42, 51, 60, 69 பேர் வைப்பது சிறப்பு. அல்லது புதனோட சாதத்தில் பேர் வைப்பதும் சிறப்பு. 14, 23, 32, 41, 50, 59 இந்த எண்களில் பேர் வைப்பது இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்த்தால் 7, 5, 6. அதிர்ஷ்ட தேதிகள் 7, 16, 25, 5, 14, 23, 6, 15, 24. இவங்களுக்கு அதிர்ஷ்ட கற்கள் கேட் ஐஸ், மூன் ஸ்டோன். இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, நீலம் மற்றும் மஞ்சள். இவங்களுக்கு ஒற்று வராத தேதிகள் 9, 18, 27. இவங்கள் பயன்படுத்தக்கூடாத நிறம் கருப்பு மற்றும் சிகப்பு. இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த எண்ணில் பிறந்தவர்கள் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சுவாமி சரணம்.